அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் ஒரே ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணை சஞ்சரிப்பதால் இனிதான் ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் நன்மைகள் என்ன, கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசுரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய 5ஆம் பார்வை 7ஆம் இடம் பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே துரிதமாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவும், 4ஆம் இடத்தில் கேதுவும், 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், 6இல் 12ஆம் இட செவ்வாயும் இருப்பது சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் எதிர்பாராத வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. ராசிநாதன் கோணம் ஏறி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் கலை தொழில், மீடியா தொழிலில் உள்ளவர்களுக்கு சில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். வேலை மாற்றத்தால் இடமாற்றங்கள் நிகழலாங்க. சனியினுடைய வக்ர அமைப்பினால் திட்டங்களை நீங்களே அடிக்கடி மாற்றிக்கொள்ளும்படி நேரலாங்க. உங்களுடைய ராசிக்கு 5, 9ஆம் இடங்களை அதிசார குரு பார்ப்பதால் கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கான தீர்வும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. 6இல் செவ்வாய் இருப்பதால் தைரியம் கூடும். வெற்றி வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்தவரை ரிஷபராசினியர்களுக்கு வாகனங்களை நன்கு பராமரிக்க வேண்டும். அவ்வப்பொழுது பழுது ஏற்பட்டு செலவும் மன உளைச்சலும் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதுக்கு தகுந்தாற்போல் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. யாரோடும் கருத்து வேறுபாடு வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அரசியல் வாழ்க்கையில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது. வெற்றி வருவது போல் ஏமாற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு திருதிய குருவின் காலத்தில் ஜீவநதியும் மற்றும் என கூறுகின்றன புராதான ஜோதிட நூல்கள். இதன் காரணமாக வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட கைப்பணம் எங்கே போயிற்று, எவ்விதம் போயிற்று என்று உங்களை வியப்பில் ஆழ்த்தும் அளவிற்கு செலவுகள் ஏற்பட இருக்கு. எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாது. அதற்கேற்ப தொடர்ந்து பண்டிகைகளும் வருகின்றன. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு
நிலை இருக்குதுங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும். திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்ட பிறகே நல்ல ஒரு வரன் அமையுங்க. வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. என்றோ பட்ட கடன்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கூடுமான வரைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழியை மேற்கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு வேலையில் வெறுப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இருந்தால் உழைப்புக்கேற்ற ஊதியம் தருபவர் சனி பகவான். உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்க இருக்குதுங்க. சிறு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் இந்த வாரத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படக்கூடுங்க. வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அலைச்சலும் உழைப்பும் வெளியூர் பயணங்களும் வசதியை ஏற்படுத்தினால் லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருப்பதால் மனதிற்கும் உற்சாகத்தை அளிக்கும். புதிய முதலீடுகள்ல அளவோடு நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணங்கள்ல உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சுக்கிரனின் ஆதிக்கத்தினால் இருக்குதுங்க. அவர் சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. கிரக நிலைகளின்படி சேமிப்பிற்கு வாய்ப்பு இருக்கு. பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வெளிநாட்டில் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுது. ரசிகர்களிடையே புகழ் ஓங்குங்க. சங்கீத சபாக்களில் ஆதரவு உங்களை தேடி வரும். ஆதலால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு. மனதை வருத்தி வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடியாக தீர இருக்குதுங்க. மத்திய அரசில் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவரின் நட்பு தக்க தருணத்துல கை கொடுக்கும். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் இக்காலகட்டம் முழுவதுமே ஓரளவு சுபபலம் பெற்று வலம் வருகிறார். பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. கிரகிப்பு திறனும் அதிகரிக்க இருக்கு. ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் உதவ இருக்கு. முயற்சித்தால் உயர்கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமி காரகரான செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சூரியனுடன் இணைந்திருப்பதால விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. கடும் வெயிலில் நீங்கள் உழைக்க வேண்டி இருக்குங்க. பருவமழை ஏமாற்றத்தை அளிக்கும். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. கால்நடைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு. நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடுங்க. சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் தேவையற்ற மனஸ்தாபங்களை தவிர்த்து விடலாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமை இல்லத்திற்கு கோவிலுக்கு சென்று தீபமேற்று வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.